ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி தாலுகா அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் கேட்பதாக சுப்பிரமணியன் என்பவர் தாலுகா அலுவலக வளாகத்தில் 500 ரூபாய் தாள்களை கொட்டி போராட்டம் நடத்திய தகவலை அடுத்து தாசில்தார் லஞ்சம் கேட்டாரா இல்லையா என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது மிக விரிவான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், ஓவியா, உண்மைக்கு புறம்பானது இந்த குற்றச்சாட்டு, முற்றிலும் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. சம்பந்தப்பட்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சமர்ப்பித்த முந்தைய பத்திர ஆவணங்களை பரிசீலனை செய்த போது மறைமுகமாகவோ அல்லது நேரடி தொடர்போ இல்லாதவர்களிடம் இருந்து இந்த பட்டா பெறப்பட்டதாக அரசு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான தொடர் மூல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் தவறான பட்டா மாறுதல் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே சுப்பிரமணியத்தின் மனு கடந்த 3ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், தாசில்தாரின் அந்த முடிவு ஏற்புடையதாக சம்பந்தப்பட்டவருக்கு இல்லாத பட்சத்தில் சுப்பிரமணியனான அந்த மனுதாரர் உதவி கலெக்டர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகனிடமே மேல்முறையீடோ அல்லது புகாரோ அளித்திருக்கலாம். தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை கூட நாடி இருக்கலாம். சட்டபூர்வமான வழிகளை பின்பற்றாமல் அலுவலக வளாகத்திற்குள் புகுந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பும் மனுதாரரின் செயல் தமிழக அரசு ஊழலுக்கு எதிரான தமிழக அரசு நிர்வாகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலாகவே உள்ளது என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தாலுகா அலுவலகத்திற்குள் புகுந்து லஞ்சம் கேட்பதாக ரூபாய் நோட்டுகளை வீசிய விவகாரத்தில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமே தற்போது மிக விரிவான விளக்கத்தை அளித்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பினை இந்த சம்பவத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஓவியா குமார். இதுவே தற்போது இந்த நிகழ்வில் இருக்கும் நிலவரம் ஓவியா.